அன்பு தமிழ் சொந்தங்களை டிட்டு சேனல் மூலமாக அவங்க எல்லாரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கிறீங்களா? அடமானமே இல்ல, நகை தேவையில்லை, வீடு தேவையில்லை, மன தேவையில்லை, பட்டா தேவையில்லை, உங்களுக்கு கடன் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னாக்கா யாருக்குதான் ஆசை இருக்காது? 100 ரூபாய் இன்னைக்கு பெறட்டுறதுல ரொம்ப பிரச்சனை இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா ஆச்சரியமா இருக்கு இல்லையா? யாருக்கு இந்த தகுதி கிடைக்கும்? எவ்வளவு நல்ல நீங்க திருப்பி கட்டணும், வட்டி இல்லாத இந்த கடனா அப்படிங்கக்கூடிய ஒரு சென்டிமெண்டான வீடியோ தான் இந்த வீடியோ போட்டுருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ல உங்களுடைய கொஸ்டின் கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் பெற்ற இன்பம் வையகமும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் நீங்களும் நானும் உறவா இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. டிட்டுக்கு மறந்துடாதீங்க நண்பர்களே, டிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம புதிய நண்பர்கள் யாரும் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இப்போ அடமான வந்துங்கிறது சொல்றதுன்னா, இப்போ நம்ம நகைகள் அடமானம் வைக்கிறோம், வீடை அடமானம் வைக்கிறோம், மனையை அடமானம் வைக்கிறோம். இப்போ எந்த அடமானமும் இல்லாம பிரதம மந்திரியின் முத்ரா கடன் சொல்லிட்டு நான் ஏற்கனவே 2015 ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இப்போ 3வது தடவை அவங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இதை விரிவுபடுத்துறதுக்காக புதிய அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. விவசாயிகளுக்கு எல்லாம் அதிக கடன் கொடுக்கதான் முதல் கையெழுத்து போட்டிருந்தாரு பிரதம மந்திரி. இப்போ 2015 ஆடப்பட்ட இந்த பிரதம மந்திரி முத்ரா கடன் இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு 2004 அப்படின்னு பாக்கணும்னாக்கா மிகப்பெரிய அளவுல தான் பாப்புலரா போய்கிட்டு இருக்குது. இது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் முதலீட்டு, அதாவது தொழில்துறை அலுவலகம் மூலமா மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிறுவனம் மூலமாக வாங்குற நிதிசாரா நிறுவனத்துல இருந்து என்னன்னு சொன்னீங்கன்னா உங்க லோனை அப்ளை பண்ணலாம். நிதிசாரா நிறுவனம், இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இது மாதிரியான நிறுவனங்கள்ல நீங்க அப்ளை பண்ணி இந்த பணத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிறுநிதி வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் கடன் பெற நகை வீடு அடமானம் எதுவுமே தேவையில்லை. அதாவது வீட்டோட மனப்பத்திரமும் தேவையில்லை. பிரதம மந்திரியோட இந்த யோசனாவில நம்ம இணையணும்னு சொன்னீங்கன்னா, முத்ரா யோசனா திட்டத்துல இணையணும்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரே ஒரு விஷயம் தான், உங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்க பக்காவா தயார் பண்ணி ஆடிட்டர் மூலமா நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிடும். வீடு மனைக்கான ப்ளூ பிரிண்ட் பண்றோம்ல, அதே மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தோட காலம் 5 இயர்ஸ். இந்த 5 வருஷத்துக்குள்ள இந்த ஸ்கீம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு புதிய திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்கணும். ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணிக்கீங்க நண்பர்களே. நீங்க ஃபர்ஸ்ட் நிறுவனம் நடத்தணும்னா இந்த பணம் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த பணத்து மூலமா நீங்க 5 வருஷத்துல இந்த கணக்கு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உங்க நம்பிக்கையின் பேர்ல உங்களுக்கு 10 இருந்து 20 லட்சம் வரைக்கும் அவனுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டீங்க, கடனுக்கான தொழில்துறை அந்த அதிகாரிகள்கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்க. மாவட்ட தொழில்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கும். அங்க கொடுத்தவொன்னா அவங்க வங்கிக்கு அனுப்பிடுவாங்க. வங்கியில இருந்து உங்க கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பதில் கொடுத்து உங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் உங்களுக்கு செய்யக்கூடிய தகுதியான அந்த திறமை, அந்த ஸ்கில்டு, இடம் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுனீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பணம் கொடுப்பாங்க. இதுல கிஷோர் பிரிவின் கீழே 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. ஆரம்ப கட்ட தொழில் முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தருண் திட்டத்து மூலமா 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன் கிடைக்கும். அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பெரிய நிறுவனம், தொழில்துறை, மிஷினரி இதெல்லாம் வருதுன்னு சொன்னாங்க. இதுக்கு வயது வரம்பு பாத்தீங்கன்னா 18 இருந்து 58 வயசுக்குள்ள இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த லோன் சாங்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிஷன், முக்கியமான ஒரு கண்டிஷன், 5 ஆண்டுகளுக்குள்ள ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க லோன் வாங்கினீங்கன்னா 30% உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லோனுக்கு மானியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில அவர் பேர்லயே இந்த ஆரம்பிச்சிருக்கிற முத்ரா கடன் எந்த விதமான அடமானமும் இல்லாம 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். எந்த விதமான, இன்னும் சொல்லப்போனா ஜாமீன் 2 பேர் கேட்பாங்க. முக்கியமா பேங்கை நீங்க சரி பண்ணிக்கணும், டிரான்சாக்சன் கரெக்டா இருக்கணும், எந்த விதமான முறைகேடுகள் நீங்க இல்லாம பண்ணி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு இந்த பணம் கிடைக்கும். 5 லட்சம் ரூபாயும் கிடைக்கும், 18 லட்சம் ரூபாயும் கிடைக்கும். 5 லட்சம் ரூபாய் பிரிவு கிஷோன் பிரிவுன்னு சொல்றாங்க. கிஷோர் பிரிவு, தருண் பிரிவுல 10 லட்சம் ரூபாய் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிற அடிப்படையில என் டிட்டு சேனல் சொந்தங்களுக்கு மட்டும் இல்லாம உலக தமிழர்களுக்கு எல்லாருக்குமே பிரதம மந்திரியின் முத்ரா கடன் திட்டம் படி இந்த வீடியோவை போட்டிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடைங்க. உடனடியா மாவட்ட தலைநகரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டம் இருக்கு இல்லையா, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் பிரிவு அதிகாரியை போய் உடனே நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.